இதே திமுக வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கும் இதை விட அதிகமான பிரச்சனைகள்லாம் கொடுத்தாங்க. தமிழ்நாடு வந்து மிகச்சிறந்த மாநிலம், மிகச்சிறந்த வளர்ச்சி அடைந்த மாநிலம், நம்பர் 1 மாநிலம் அப்படின்னு நீங்க மார்த்தட்டி சொல்றீங்க இல்லையா? நம்பர் 1 மாநிலம், கடன் வாங்குவதிலும் நம்பர் 1 மாநிலமாங்கிறதே நீங்க வந்து மக்கள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கட்சிகளை கூட வச்சிருக்கீங்கல்ல, நீங்க எதற்காக இந்த மாதிரி சில்லறத்தனமா நீட்டான அந்த பாலிடிக்ஸ் வளரும் தலைமுறைக்கு கத்து கொடுங்க. இதுதான் பாலிடிக்ஸ் அப்படின்னு இப்ப நீங்க பண்ற இந்த பாலிடிக்ஸ் ஒரு புதிதாக வரக்கூடிய ஒரு கட்சிக்கு இத்தனை தடங்கல்கள், இவ்வளவு இடையூறுகள் ஆளும் வர்க்கத்தால கொடுக்கப்படுறது இது ஒரு முதல் முறை அப்படின்னு தான் இந்த தலைமுறை பார்க்க வேண்டியிருக்கு. இதற்கு முன்பு திமுகவிலிருந்து பிரிந்து எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தபோது கூட இதே திமுக வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கும் இதை விட அதிகமான பிரச்சனைகள்லாம் கொடுத்தாங்க. அதை தாண்டி அவர் சக்சஸ் ஆகி வந்தார் அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அதை விட அதிகமாகவே இப்போ விஜய் அவர்களுக்கு இவர்கள் வந்து அந்த இடையூறுகளையும் இடைஞ்சல்களையும் அவர் எந்தவித முன்னெடுப்பும் எடுக்க முடியாத அளவுக்கு அவர் பிரச்சாரத்துக்கு அவர் தொடங்குறதுக்கான ஆயத்த பணிகள் செய்யும் போது அது முனையிலேயே வந்து அதிகாரம் வர்க்கம் வந்து அதிகாரிகளை வைத்து வந்து நிறைய இடைஞ்சலை கொடுக்கறத இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரம்பூர்ல பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்ட போது பாத்தீங்கன்னா அந்த அனுமதி கேட்ட இடம் அவங்க பெரம்பூர்ல இருக்கிற நிர்வாகிகளுக்கு அந்த இடம் எப்படி இருந்தது என்பது தெரியாதாம். அந்த இடத்த பார்த்துதானே அவங்க அனுமதி கேட்கறாங்க. அனுமதி கேட்டதுக்கு பிறகு அடுத்த நாளே எப்படி பக்கத்துல பள்ளம் தோண்டப்பட்டு கிடந்தது, இடையூறுகள் எப்படி ஏற்படுத்தி வந்தது, அதுல இதெல்லாம் வந்து நான் தயவு செஞ்சு நான் இப்ப காவந்து முதல்வராக இருக்கிற அவர்கள்ட்ட தான் அந்த செய்திகளை நான் கேட்கிறேன். இது என்ன மாதிரியான ஒரு அரசியல்? இது நீங்க ஒரு பாரம்பரியமான அரசியல் கட்சின்றீங்க, 75 வருட அனுபவம் உள்ள கட்சின்றீங்க. இது மாதிரியான அரசியலை நீங்க எப்படி முன்னெடுக்கிறீங்க இந்த காலகட்டத்துல? அது இன்னைக்கு இருக்கிற இந்த 2K ஜென்ஸ் இருக்கிற இந்த காலத்துல எப்படி நீங்க முன்னெடுக்கிறீங்க? எல்லா தரவுகளும் எல்லா நிகழ்வுகளும் அப்பட்டமா வெளியில தெரியுது இல்லையா? அப்ப இதன் மாதிரியான ஒரு சீப்பான ஒரு பாலிடிக்ஸ் வந்து நீங்க எல்லாம் பண்ணணும். நீங்க ஒரு பாரம்பரியமான கட்சின்றீங்க, ஆளுமை மிக்க கட்சின்றீங்க, அதிகாரத்துல இத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கீங்க, ஒரு பலமான கட்சி நீங்க சொல்லும் போது ஒரு எதிராக வர்ற ஒரு புது அணியை வந்து நீங்க எதிர்கொள்ளுங்க, களத்துல எதிர்கொள்ளுங்க. களத்துல வந்து நீங்க வந்து இத்தனை வருட காலம் நாங்க வந்து இந்த நாட்டு மக்களுக்கு உழைச்சிருக்கோம், இவ்வளவு நலத்திட்ட பணிகளை செஞ்சிருக்கோம்னு அங்க சொல்லுங்க, மக்கள் தீர்மானிக்கட்டுமே. அப்ப அதற்கு முன்னாடியே வந்து உள்ள வர்ற அத்தனை பேரையும் வந்து நீங்க ஒரு அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்கள வந்து வெறுப்படைந்து வெளியில போக வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது வந்து எந்த விதத்துல ஒரு ஜனநாயகமான ஒரு முறையா இருக்க முடியாது. ஏற்கனவே இந்த கூட்டணி கட்சியில பாவம் அந்த அவங்க எல்லாரையும் உள்ள கொண்டாந்து வச்சு அவங்கள வந்து கிட்டத்தட்ட கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவங்க எல்லாரையும் இது பண்ணிட்டீங்க. இப்ப பாவம் கமல்ஹாசன் அவர்கள் எலெக்ஷன்லயே நிக்கலன்னு சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு அவரை நீங்க நிர்பந்தப்படுத்தி வச்சுட்டீங்க. மற்ற கூட்டணி கட்சிகள் திருமாவளவன் எல்லாம் நம்ம பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அந்த நிலைக்கு எல்லாரும் கொண்டு போயிட்டீங்க. அப்போ உங்களை எதிர்க்கிறதுக்கு சரியான ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்க நிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்போ உங்களை எதிர்க்க மிக பலமா மக்கள் ஆதரவோட ஒருவர் வரும்போது அவரை நீங்க களத்துல சந்தித்து அவரை எதிர்கொள்ளுங்க. அப்ப நீங்க இவ்வளவு செஞ்சிருக்கீங்க, நீங்க நிறைய சொல்றதுக்கு தான் உங்கள்ட்ட நிறைய இருக்குது இல்லையா? இப்ப 505 வாக்குறுதி போன எலெக்ஷன்ல கொடுத்தீங்க. அந்த 505 வாக்குறுதியில எத்தனை நிறைவேற்றிருக்கீங்கன்ட்டு மக்கள் மன்றத்துல வைங்க. மக்கள் முன்னாடி இப்ப பிரச்சாரம் போறீங்கல்ல தமிழ்நாடு முழுக்க, அங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு கொடுத்த 505 வாக்குறுதிகளையும் தாண்டி நான் நிறைவேற்றிட்டேங்கிறத சொல்லுங்க. சொல்ல முடியாது சார். நீங்க இப்பவே இன்னைக்கு இருக்கிற அவ்வளவு இளைஞர்களும் நீங்க கொடுத்த அந்த 505 வாக்குறுதிகளை லிஸ்ட கையில வச்சிருக்காங்க. நீங்க எதெல்லாம் சொல்றீங்கன்னு பாக்குறதுக்கு வச்சிருக்காங்க. நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு அவன் பார்த்திருக்காங்க. இப்ப புதுசா நீங்க தேர்தல் அறிக்கை விட போறீங்க. இப்ப இந்த தேர்தல் அறிக்கையில என்னென்னலாம் சொல்ல போறீங்கன்னு பாக்குறதுக்கு ஆவலோட எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்க மக்களுக்கு ஆற்றிய பணிகளை சொல்லி நீங்க ஓட் கேளுங்க, மக்கள்கிட்ட போங்க, அவங்க உங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கட்டும். அது நல்லவர்கள் யாரா இருந்தாலும் மக்கள் நல்லவர்களே ஆதரிப்பார்கள், அதுல எந்த இதுவும் இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. நீங்க தொடர்ச்சியா 2வது முறை வந்ததே கிடையாது. ஒரு தடவை ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அடுத்த தடவை எதிராக இருக்கிற ஒரு கட்சிக்கு வரும், திருப்பி அந்த கட்சி போய் நீங்க வருவீங்க. இப்படித்தான் அங்க நம்ம தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு அப்படித்தான் இருக்குங்கும் போது உங்களுக்கே தெரியும். அப்போ புதிதாக வருபவர்களை நீங்க நசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது இல்ல, ஜனநாயகத்தை மீறி ஒரு செயலை நீங்க அதிகார வர்க்கத்தை அதிகாரிகளை வச்சு நீங்க செஞ்சிடலாம்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பா போய் முடியும்.
ஏற்கனவே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க 200 சீட்டு 210 சீட்டு வந்துடும், நீங்க அதை அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது நடக்காதுன்றது உங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியும். உங்க கட்சிக்காரங்களே கொதிச்சு போய் தான் இருக்காங்க. தமிழ்நாடு வந்து மிகச்சிறந்த மாநிலம், மிகச்சிறந்த வளர்ச்சி அடைந்த மாநிலம், நம்பர் 1 மாநிலம் அப்படின்னு நீங்க மார்த்தட்டி சொல்றீங்க இல்லையா? நம்பர் 1 மாநிலம், கடன் வாங்குவதிலும் நம்பர் 1 மாநிலமாங்கிறதே நீங்க வந்து மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. ஏன்னா 75 வருட கட்சி நீங்க மார்த்தட்டிக்கிறீங்க. கடந்த 75 வருடமா தமிழ்நாடு வாங்கி வச்சிருந்த மொத்த கடனே 4.5 லட்சம் கோடி. நீங்க 5 வருடத்துல 5 லட்சம் கோடியை தாண்டி வாங்கியிருக்கீங்களே, இதை எதற்காக வாங்கினீங்கிறதையும் நீங்க மக்கள்கிட்ட போய் தெளிவுபடுத்துங்க. இந்த 5 லட்சம் கோடி எதற்காக வாங்கினீங்க? இந்த 5 லட்சம் கோடியில வாங்கி நீங்க தமிழ்நாடு முன்னேற்றத்துக்காக என்னென்ன திட்டங்களை நீங்க கொண்டு வந்தீங்க? அது எந்த வகையில பயன்பட்டு இருக்கு? இதையெல்லாம் சொல்லுங்க சார். இந்த 5 லட்சம் கோடிக்கு நாம வந்து எத்தனை ஆயிரம் கோடியை வந்து மாசம் மாசம் நம்ம வட்டியா கட்டுறோம் அப்படின்றது நீங்க சொல்லுங்க. பல லட்சம் கோடியை வந்து தொழில் முதலீடா கொண்டுட்டு வந்தோம் நீங்க சொல்றீங்க. அந்த லட்சம் கோடிகள் எந்தெந்த துறையில இன்வெஸ்ட் செய்யப்பட்டிருக்கு, அந்த துறைகள்லாம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு, அதன் மூலமா இளைஞர்களுக்கு எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, இதெல்லாம் சொல்லுங்க சார். இதெல்லாம் நீங்க மக்கள்கிட்ட சொல்லி கேளுங்க, ஓட்டு கேளுங்க. ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாம் சரின்னு சொன்னாக்க மக்கள் ஓட்டு உங்களுக்கு போட்டுறதானே போறாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே நீங்க சொல்லாம, புதிதா உங்களை கேள்வி கேட்க ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்கள வந்து நம்மளோட அதிகாரத்தை, பணபலத்தை, அதிகாரிகள் துணையோட வந்து அவங்கள ஒடுக்கிடணும், அவங்கள செயல்பட விடாம செஞ்சிடணும், அரசியல் களத்துக்கே அவங்க வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது நீங்க அமுக்க ஒரு பாலை தண்ணிக்குள்ள வச்சு அமுக்க அது மேல வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரிதான் இருக்கும். நீங்க எவ்வளவு அமுக்குறீங்களோ அவ்வளவு வந்து நீங்க எதுக்குற அந்த அணி வந்து மேலதான் வரும். ஏன்னா மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்க செயல்பாடையும் பாக்குறாங்க, அவங்க செயல்பாடையும் பாக்குறாங்க. எது சரி எது தப்புன்னு இறுதியா முடிவு பண்ண போறது மக்கள். அப்ப அவங்களே எஜமானர்கள். அப்ப தயவு செஞ்சு உங்க எக்ஸ் மினிஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுங்க. இவங்க எல்லாருமே வந்து இயல்பா நீங்க களத்துக்கு போய் நீங்க வேலை செய்யுங்க. உங்க நிலைப்பாட்டை சொல்லுங்க, உங்க தேர்தல் வாக்குறுதி எல்லாம் சொல்லுங்க. ஏன்னா நீங்க நிறைய வச்சிருப்பீங்க. போன 505 நிறைவேற்றிட்டீங்க. இப்ப புதுசா இன்னும் ஒரு 1000 வாக்குறுதி கூட இப்ப கொடுப்பீங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட கொடுங்க. மக்கள் இறுதியா தீர்மானிக்கட்டும். உங்களை யார் எதுக்குறாங்க, இதுக்கெல்லாம் நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? நீங்க தான் பெரிய கட்சியாச்சே, நீங்க தான் பலம் வாய்ந்த சக்தியாச்சே. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கட்சிகளை கூட வச்சிருக்கீங்கல்ல. நீங்க எதற்காக இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் எதுக்கு செய்யணும்? தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுட்டு நீங்க களத்துக்கு போங்க. அவங்களும் களத்துக்கு வரட்டும், அவங்களோட கருத்தையும் அவங்க சொல்லட்டும், அவங்க நிலைப்பாட்டையும் சொல்லட்டும். எல்லாரையும் மக்கள் பார்க்கட்டும். மக்கள் பார்த்து இறுதியா அந்த 23ஆம் தேதி ஓட்டு அளிக்கட்டும். அப்ப ரிசல்ட் வரட்டும். நீட்டான ஒரு பாலிடிக்ஸை பண்ணுங்க. நீட்டான அந்த பாலிடிக்ஸை வளரும் தலைமுறைக்கு கத்து கொடுங்க. இதுதான் பாலிடிக்ஸ் அப்படின்னு இப்ப நீங்க பண்ற இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துன்னா இது இப்படியே தான் தொடர்ந்துகிட்டு இருக்கும். ஸோ அரசியல இப்படித்தான் பண்ணணும் போல் இருக்கு அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை தயவு செஞ்சு கத்து கொடுத்துட்டு போகாதீங்க. எல்லோரும் மக்கள்கிட்ட போங்க. எல்லோரும் உங்க நிலைப்பாட்டை சொல்லுங்க. நீங்க அதை கடந்து வந்த 5 ஆண்டு காலத்துல செய்த சாதனைகள்லாம் கொண்டு போய் சொல்லுங்க நீங்க. ஏன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, என்ன செஞ்சிருக்கீங்கன்னு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எதையும் மறைக்க முடியாது. எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அப்போ இறுதியா மக்கள் ஒரு முடிவு சொல்லுவாங்க. அந்த முடிவுக்கு எல்லாரும் தலை வணங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. இது மாதிரி எதிரணிகளை முடக்கிறது, அமுக்குறது, அவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்றது, அவங்க வெளியில வராம தடுக்கிறது, இந்த மாதிரியான சீப்பான பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க.